வெல்கம் டு குஜலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திருமலையில் இருந்து வந்த லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி பார்க்கலாம். டிசம்பர் மாதத்தில் இருந்து சாமி தரிசனம் பார்க்குறதுல டிடிடி சில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் விஐபி பிரேக் தரிசனம் காலையில் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அனுமதிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஐபி பிரேக் தரிசனத்தை டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து அனுமதிக்க போகிறதா டிடிடி சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் எதனாலன்னா, ராத்திரியெல்லாம் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் காத்திருக்கிறோம் சாதாரண பக்தர்கள், அதாவது ஃப்ரீ தர்ஷனத்துக்கு வந்த சாமி தரிசனம் பார்க்கணுன்னு வந்திருக்கிற சாதாரண பக்தர்களுக்கு நிறைய நேரம் எடுக்குது. இவங்க சீக்கிரமாக தரிசனம் செய்ய ஏதுவாக இருக்கும்னு டிடிடி இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முடிவால் திருமலையில் ரூம்ஸ்க்கான அழுத்தம் குறைகிற வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு 10,000 டொனேஷன் கொடுத்து, அதாவது 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்து அதுக்கான 500 ரூபாய் டிக்கெட்டு திருமலையில் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் டோனர்ஸ் ஒரு நாள் முன்னாடியே திருமலைக்கு வந்து டிக்கெட்டுக்கான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ண வேண்டி இருந்தது. இந்த மாதிரியான சிரமங்களை தவிர்க்க டிடிடி திருப்பதிலேயே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டோனர்ஸ்க்கான ஆஃப்லைன் டிக்கெட் கவுண்டர்ஸை திறந்திருக்காங்க. இந்த கவுண்டர்ஸ் திருப்பதியில் மாதவம் ரெஸ்ட் ஹவுஸில், அதாவது திருப்பதியில் இருக்கிற ஆர்டிசி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் இருக்கிற ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற மாதவம் தங்கும் இடத்துல ஓப்பன் பண்ணி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ்க்கு மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்லேயே ரூம்ஸும் அலாட் பண்ணி இருக்கிறதா டிடிடி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதை மனசில் வச்சு பெருமாளுக்கு காலையில் செய்ய வேண்டிய தினசரி சடங்குகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுற இலவச தர்ஷன் பக்தர்களுக்கு தர்ஷன அனுமதி கொடுக்கறதுக்காக விஐபி பிரேக் தர்ஷனில் டிடிடி மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விஐபி பிரேக் தர்ஷனுக்கு வர பக்தர்கள் எல்லாம் இனி திருப்பதியில் இருக்கிற மாதவம் ரெஸ்ட் ஹவுஸ்லேயே டிக்கெட் வாங்கி அங்கேயே அவங்க அலாட் பண்ணியிருக்கிற ரூம்ஸில் தங்கி தர்ஷன டைமுக்கு திருமலைக்கு போகலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருமலை திருப்பதி பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச திருப்பதிக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய அப்டேட்ஸை குஜலா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். திருமலை திருப்பதி பற்றிய உடனடி அப்டேட்ஸுக்கு குஜலா கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி.